எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நான் உங்கள் ஆடுகளம் நரேன். இப்போது இந்த பரிசுன்னு ஒரு திரைப்படத்தோட குழுவினரோட இருக்கேன் நான். இன்றைக்கி ட்ரெய்லர் இசை வெளியீடு. இந்த படம் பார்த்திங்கன்னா கலா அல்லூரி அப்படின்றவங்க ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒரு படம். நான் வந்து ஒரு இதில் ஹீரோயின் இவங்க அவங்களுக்கு ஃபாதரை நான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஒரு ஃபாதர் தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் நான் பண்ணதிலே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோலாக இருந்தது. இது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இந்த படத்தில். எல்லாம் இது இஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு படங்கள் வந்து சில என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், சிலதில் வந்து ஒரு ப்ரீச்சிங் இருக்கும், சிலது ஒரு கதை களம் இருக்கும். இதில் எல்லாமே ஒரு கலந்த ஒரு விஷயம். இந்த படத்தை தயவுசெய்து எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள். இதை பற்றி நிறைய சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்து அனுபவிக்கணும். இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த படம். நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் கிடச்சா ஒரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து நான் வந்து அந்த ஃபாதராக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சி பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நான் அது மாதிரி நடித்தேன். உண்மையிலே எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறது ஜான்வி தான். கனி ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த கலாம்படம் வந்து கனவை வந்து நினைவாக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு உழைப்பு. இதுக்காக கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நம்ம சொல்லக்கூடாது, மாமா அவங்க ரொம்ப கலங்குவாங்கன்ட்டு தான் நானும் ரொம்ப நல்ல சார். நல்லா உள்ள வாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சுதாகர். இந்த பரிசு படத்தில் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலா அல்லூரி மேடத்துக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜான்வி மேடத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சீனியர் ஆக்டராக கூட நடித்ததுக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மனோபாலா சார் இருக்காங்க, ஆடுகளம் நரேன் சார் இருக்காங்க, சின்ன பாப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் சென்ட்ராயன் சார் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஜாம்பவான்களும் இதில் படத்தில் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. இந்த படம் ஒரு யூ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு படம். குடும்பங்களோடு குழந்தைங்களோடு எல்லோரும் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. என்சிசி பற்றியும் ஆர்மியோட டிசிப்ளின் பற்றியும் ஃபைட் சீனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, காமெடி சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டேன் மேடம், அவர் இஷ்டமா. டைரக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் கலா அல்லூரி மேடம் பிரமாதமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் இவங்க ஜான்விகா, விஜயசாந்தி மேடத்தை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஃபைட்டு அது எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை பார்க்கும்போது தான் தெரியும். மற்றபடி ஹீரோவா கிரண் சாரன்லாம் புதுமுகங்கள் தான் அருமையாக பண்ணிக்கிறாங்க. புதுமுகமாக இருந்தாலும் அருமையாக பண்ணியிருக்காங்க. கதையமைப்பும் அதே மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே ப்ளஸ்ஸு. சில பேர் யோசிப்பாங்க நீ படம் நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு. குடும்பத்தோடு தாராளமாக வந்து பார்க்கலாம். மற்றபடி ஆடுகளம் நரேன் சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய பிரமாதமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுலேயே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் சாரை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் நடித்த படத்துலையும் நாமளும் கலந்துருக்குறோம். நான் சின்னதாக ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் சந்தோஷம். சின்ன பொண்ணு அக்காவும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பற்றி தெரியும். சார் வில்லனா அவருடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. மற்றபடி ஃபைட்டு மாஸ்டர் அருமையாக பண்ணியிருக்கார். அதனால் இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னது புரியும். அந்தளவுக்கு ஜானகி மேடம் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த நேரத்தில் டைரக்டர் மேடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ குடும்பத்தோடு வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. இந்த பரிசு படத்தில் என் பேர் கிரண். ஃபஸ்ட்டு இந்த மூவியில் என்னோடய ஃபஸ்ட்டு சான்ஸ் எனக்கு கொடுத்த ஆக்டிங் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் கலா மேம் அவர்களுக்கும் ஜானு மேம் அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தோட சின்ன ஒரு தீம் சொல்லிடுறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் போகிறாங்க.
காலேஜில் போனால் படித்த மட்டும் அவங்க வாழ்க்கை கிடையாது. அதோட எய்ம் இருக்கணும். அந்த எய்ம் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. இடையில வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட லவ் வரும், அவங்க இடையில நிறைய தடங்கள்லாம் வரும். அதுவும் தாண்டி அந்த லைஃப்பை ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட ஒரு தலைப்பு. அந்த படம் பேர் பரிசு. அனைவரும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். மற்றும் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சரி, கேரட்ல இருந்து வெளியில வரல. அனைவருக்கும் வணக்கம். அந்த கேரட்ல ஸ்ரீ கலா கிரியேஷன்ஸ் தயாரிக்கும் பரிசு திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கலா மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோயின் நடித்த ஜானகி மேடத்தை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு மல்டி டேலண்ட் கேளாக நடிச்சிருக்காங்க. அவங்க நெசத்துலேயுமே ஒரு மல்டி டேலண்ட் கேளு தான். இந்த படத்தில் வந்து ஒரு விவசாய பெண்ணாகவும், காலேஜ் ஸ்டூடெண்டாகவும், ஒரு இராணுவ அதிகாரியாகவும், இது மாதிரி பல கேரக்டர்ஸ் பரிமாணங்களுடன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல். இந்த படத்தில் ஃபைட் வந்து டூப் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் நரேன் சார், ஆளுநர் நரேன் சார் வந்து ஹீரோயினோட அப்பா நடிச்சிருக்காங்க. சாரு நடித்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்கள் அக்கா, சின்ன பொண்ணு அக்கா, அவங்க எங்கள் ஊருக்காரங்க தான். அவங்க கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம். அதே போல் வில்லன் நடித்த சுதாகர் சார், நம்ம ஹீரோ சார், கிரண் நம்ம நண்பர். நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஹீரோனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோரியோகிராஃபர் பண்ண மாஸ்டரு, கேமராமேன் சார், மியூசிக் சார், எல்லாருமே ரொம்ப அருமையாக அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஊடக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் பொதுமக்களிடையே எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கேட்டுக்கொண்டு நாங்கள்லாம் இந்த படம் அடுத்த லெவலுக்கு போக பெரிய வெற்றி படமாக அமைய உங்களிடம் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். கலா லூரி தயாரிப்பில் பரிசு படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதோடைய ஆடியோ இதை கேட்டேன், நல்லா இருக்குது. இந்த ஒரு நல்ல டீம் இது. இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி சிறு படங்கள் வந்து சிறப்பாக வந்து மக்களோட ஆதரவு வந்து வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஹமராசீனி, இசையமைப்பாளர். இந்த படத்தில் வந்து சத்தமாக இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். மறைந்த திரு கலா அல்லூரி அவர்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வயசு வித்தியாசம் பார்க்குறோமே என் கூட சமமாக உட்காந்து நல்லா ஜாலியாக வேலை பார்த்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன பசங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்து ரொம்ப வேலை வாங்கினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போவுமே கவலையே இருக்காது அவங்கக்கிட்ட. ஆனால் சடனாக அந்த விஷயம் கேள்விப்பட்டவங்க எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் எனக்கு வார்த்தை கேட்கும்போது எனக்கு அந்த வார்த்தையை வராமல் போயிடுச்சு. 3 பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க. அப்போ மேம் ஜானி மேம் ஹீரோயினை லீட் பண்ணியிருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி விஜய் சாந்தி மேம் மாதிரி வந்திருக்காங்க. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், டேரெக்டாக அது பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா அவங்க குரல் வளத்தில் பயங்கரமாக சூப்பராக பாடிடுவாங்க. ஆல்மோஸ்ட் தெரியும் அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா தரப்பு சார் வந்து ஷார் போர்ஷனுக்கே வந்து எப்படியாச்சும் நான் விக்ரம் படம் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய வாட்டி இது பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணி பீச்சிங்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவித்து மறைந்த எங்கள் அம்மா கலா அல்லூரிக்காக இந்த படத்தை நம்ம வெற்றி அடைய செய்யணும். ரொம்ப நன்றி. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பரிஸ் படம் மிக சிறப்பான ஒரு படம், ஒரு புரட்சிகரமான ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயக்குனர் கலா அல்லூரி மேம்க்கு நன்றி, ஹீரோயினி மேம்க்கு நன்றி. இதில் எல்லாருக்கும் ஃபாதராக நடிச்சிருக்காங்க. நரேன் சாருக்கு நன்றி. எனக்கு ஜோடியாக நடித்த மறைந்த மரியாதைக்குரிய பாலா சார் அவர்களுக்கு, மனோபாலா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பையனாக நடித்த சென்ட்ரா எனக்கும் நன்றி.
இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. சுதாகர் சார் வந்து நல்ல பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஹீரோயினி வந்து நம்ம விஜயசாந்தி மேடம் மாதிரிக்குள்ள ஒரு ஃபைட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் படம் மாதிரி எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இதில் வந்து 2 ஹீரோ. கிரண் வந்து இவரோட பேர் கிரண். இவர் தான் வந்து இவர் படத்தில் ஃபுல்லாக இவரை பார்த்து தான் நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபுல்லாக சார் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சொல்லக்கூடாது. தயவு செய்து திரையில் அந்த படத்தை பார்த்துட்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மக்கள் உங்களோட சப்போர்ட்டு நிறையா வேணும். மக்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அந்த வகையில் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. இவங்க ஃபஸ்ட்டு இந்த மூவி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இதில் நடித்த எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் வெற்றி அடைய உங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தேவை. நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் வாரிசு தான் பேசுகிறேன். சீனியர் சார் நிறைய சார் இருக்கார், சின்னம்மா இருக்காங்க, சுதாகர் சார், ஈரானி மேடம், எங்களுக்கு எல்லாருக்குமா கடவுளாக இருந்து இப்போ வழிநடத்துறது வந்து எங்கள் கலா மேடம் எங்கள் கூட இல்லை. ஸோ அவங்க விட்டு போன பாதையை நாங்கள் தொடருவோம். கண்டிப்பாக எங்கள் டீம் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். பரிசு காட் இஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் எங்கேருந்து கற்றுதுன்னா, எங்கள் அப்பாவாக நடித்தவர் வந்து இந்த படத்தில் நான் ஒரு நடிகனாக நடிச்சிருக்கேன். ஃபாதராக பார்க்கும்போது இவர் கண்டிப்பாக மனசில் நிற்பார். ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒரு அப்பாவை நினச்சா அந்த உலகத்தில் என்ன ஒன்றா சாதிக்கலாம். அம்மாவும் அப்பாவும் நினச்சா ஒரு பிள்ளைய எந்த இடத்துக்கும் கொண்டு போகலாம். பணம் முக்கியம் இல்லை, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா இருக்கிறதுனால நான் கொடுத்து வச்சவங்க. இப்போ எனக்கு அப்பா இல்லை, என் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. என் மனைவி என்னுடைய அம்மாவை இப்போ என்னை வழி நடத்துகிறாங்க. டிசிப்ளினோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் என்ன ஒன்றா ஜெயிக்கலான்றதுக்கு எடுத்துக்காட்டாக அப்பா கேரக்டரில் நிறைய சார் நல்லா பண்ணியிருக்காரு. என்சிசின்றது வந்து ஒரு உலகத்தில் வந்து முதன்மை காவல்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு டிசிப்ளின் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஹீரோயினி மேடம் வந்து இதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து விஜயசாந்தி மேடம் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருந்தாங்களோ, இன்றைக்கி லெவலில் இன்றைக்கி ஒரு கதாபாத்திரமாக டான்ஸ் வந்தால் ஆடணும் போகணும் இல்லாமல் ஒரு டிசிப்ளினாக கற்றுக் கொடுத்துங்க. இந்த படத்தை வந்து நல்லா திரையில் வந்து பாருங்கள். தேட்டரில் நிச்சயமாக இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபேமிலியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப உட்காந்து பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, அப்பா, தங்கச்சியோடு பார்க்குற படம் இது. எந்த கிளாமருக்கு இடமே கிடையாது. இதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும். எங்கள் ஹீரோயின் மேலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டூப்பு போடல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் உங்கள் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு இந்த பரிசுக்கு ஒரு gift தரணும். நீங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நவம்பர் 7th. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். எஸ்என் மீடியா பத்திரிகையாளர் எல்லாருக்குமே வணக்கம். பரிசு இசை வெளியீடுதா மற்றும் ட்ரைலர் வெளியீடுதா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் கலாலூரி மேடமுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஜான்வி மேமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். காலேஜ் போர்ஷனில் த்ரோட்டாகவே ஃபுல்லாகவே வந்திருக்கேன். இந்த படத்தை நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். பயங்கர சர்ப்ரைஸாகவும் நிறைய எலமெண்ட்டு புது புது விஷயங்கள்லாம் நிறைய காட்டியிருக்காங்க. எமோஷனல், அதுக்கப்புறம் வந்து சென்டிமெண்ட், ஃபைட்டு எல்லாமே இதில் பக்காவாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேம் செலிபிரேட்டால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைட்டும் சரி, சாங்கும் சரி, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் என் ஏஜ் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவங்க கூட இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். இதோட நான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வாய்ப்புகள் வரணும் இந்த படத்தின் மூலமாக. அதே போல் இந்த படத்தில் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். நவம்பர் 7th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் மீடியா ப்ளஸ். இது ஆக்சுவலி எனக்கு கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட். இது என் ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மூவியில். எனக்கு என்னென்ன எது பேசணும்னு எனக்கு வார்த்தையே வரல. மேடம் இல்லை இங்கே, நான் அதனால எதுவும் பேச முடியல. சாரி. என்னுடைய கேரக்டர் வந்து மல்டி கேரக்டர் மூவியில் ஆல் ஷேட்ஸ்
கோயிங் கேரக்டர். அதில் வந்து ஃபாதர் வந்து டாட்டர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க கேர்ள் வந்து ஒரு எய்மோடு இருப்பாங்க. ஸோ 2 பாய்ஸ் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். 2 பாய்ஸ் வந்து லவ் பண்ணாலும் அது கிராஸ் பண்ணிவிட்டு அந்த கேர்ள் வந்து அந்த ஃபாதரோட எய்ம் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையான்ற ஸ்டோரி. ஸோ எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கல்டிவேஷன் பற்றி சொல்லியிருக்கோம். தென் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மேட்ரு இருக்கும். எல்லா மேட்டர்ஸுமே ஒரு பாசிட்டிவான வேலை வந்து மேடம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சாங்ஸ் வந்து 5 சாங்ஸ் இருக்குது மூவியில். 5 சாங்ஸ் வந்து 5 வெரைட்டிஸ். லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து ஒரு வாட்டி கேட்ட உடனே நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். சேம் டைம் வந்து ஸ்டண்ட் 2 ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. அது ஒன்று வந்து கோட்டி மாஸ்டர், இன்னும் வந்து செகண்ட் ஒன் வந்து இளங்கோ மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா வந்துருக்கு. செகண்ட் ஃபைட் வந்துட்டு எனக்கும் வில்லனுக்கும் ரொம்ப டக் ஆஃப் வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருப்பாங்க. சாங்ஸ் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து சுரேஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். தியேட்டரில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ சாரி, எனக்கு என்ன சொல்லணும் வரலாமா? கேமராமேன் சங்கர் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. என்டையர் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஃபேமிலியோட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனோட பார்க்கலாம் மூவி. ஆல் வெர்ஷன்ஸ் இருக்குது. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு மோட்டிவேஷன். சாரி சார், எனக்கு எதுவும் சாரி சொல்ல வரலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். காலேஜ்லேருந்து எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம். எல்லோரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒரு சீன் வரும்போது ஒரு 9 to 10 டயலாக்ஸ் வரைக்கும் எல்லாருமே கிளாப் அடிச்சாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அந்த காலேஜ் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஒரு டயலாக் நம்ம ஆர்மி பற்றி சொல்லும்போது, தூய்மை இந்தியா திட்டத்தை பற்றி சொல்லும்போது, தென் என்சிசி இருக்குது. ஸோ எல்லா விஷயங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி மூவிஸ் வரணும், இந்த மாதிரி ஜானரில் வரணும். எங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு மூவி பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அப்ரிஷியேஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ உங்கள் மீடியா ப்ரெஸ் வந்து இது மக்களுக்கு அவங்களுக்கு சேர்கிற மாதிரி பார்த்துட்டு எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சக்ஸஸ் ஆகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே வேணும் சார். ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி. எனக்கு பேசுவோம். அவங்க கலாம்மா எங்கே இருந்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக எல்லாருமே. இது வந்திருக்காரு. ஆ சரி.